ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இவங்க ஃப்ரெண்ட் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அதனால நான்வெஜ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் எல்லாம் செஞ்சுருக்கேங்க. சரி இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு தாங்க போய் ஃபிஷ் வாங்கினோம். இங்கே நம்ம ஊர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுங்க. துபாயில் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நாங்கள் ரியாத்தில் தான் இருக்கோம். அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு கிடைக்காது. அதனால் வாங்கின உடனே செஞ்சுடுவேன். இவர் வந்து எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாருங்க. இவர் அது ஏன்னு தெரில, இவர்கிட்ட மட்டும் என்கிட்ட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே இருப்பார் இவரோட ஃப்ரெண்ட்கிட்ட, இன்றைக்கி வந்தவங்கக்கிட்ட. அதனால் எனக்கும் இவர் ரொம்ப பிடிக்குங்க. அதனால இவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து இவர் எப்படி சாப்பிடுவாரோ அதே மாதிரியே செஞ்சு தர சொல்லுவார். ஃபிஷ் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் சிக்கனும் இன்றைக்கி எடுத்திருக்கோம். நான் சவுதிக்கு வந்த புதுசில் இவங்க ஃபேமிலி இங்கே தான் இருந்தது. நாங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸுங்க. நான் மிதுனுக்கு அடுத்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது வந்து இவங்களோட பையன்தான். சில ரிலேஷன்ஷிப்லாம் கடைசி வரையும் இருக்கணும்னு நினைப்போம்லங்க, அந்த மாதிரி தான் இதுவும். நான் ஃபிஷ்ஷுக்கு வந்து கிரேவி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நான் ஃபிஷ் ஃப்ரை வீடியோ தனியாகவே ஒரு நாள் போடுறேன். இவருக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னை அடிக்கடி வைக்க சொல்லுவார். இவருக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க நான் செய்கிறது. நம்மளாமா வேணாமான்னு தெரியல. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. முருங்கைக்காய் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நான் உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை வீடியோ தனியாக போடுறேங்க. ஃபிஷ் குழம்பு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்து சைடில் வந்து வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரையும் நம்ம நீடிக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க இவங்க. நான் மிதுனுக்கு அடுத்து ரொம்ப பார்த்துக்கிட்ட பையன்னா அது இவங்க பையன்தான். ஏன்னா நான் மிதுனுக்கு மட்டும்தான் கை குழந்தையாக இருக்கும்போது தண்ணிலாம் ஊற்றிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் இவங்களோட பையனுக்கு தாங்க நான் 6 மாதத்தில் தண்ணி ஊற்றி விட்டது, பார்த்துக்கிட்டது எல்லாமே. அதனால் இவங்க ஃபேமிலியே எனக்கு ரொம்ப க்ளோஸ் தாங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த அண்ணாவுக்கு வந்து மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பைசா ஹோட்டலில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சிக்கன் 65, 85, 95, 2000, 2002. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி ஐட்டம்லாம் தயார். நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து நிறையா மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நான் ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன், செக் பண்ணுங்கள். அப்புறம் சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. சிக்கன் வந்து செமி கிரேவியாக இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இவர் எப்படி கேட்குறாரோ அந்த மாதிரி செய்வேன். மிதுனுக்காக தாங்க டால். அவனுக்கு வந்து பருப்பு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பருப்பு அவனுக்கு தனியாக எப்பயுமே வச்சு எடுத்துருவேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் மசாலாலாம் தடவி வச்சுட்டேங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து சிக்கன் கிரேவி வீடியோவும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுறேங்க. நான் வந்து ப்ராப்பராக மைக்லாம் வாங்கிட்டு ப்ராப்பர் செட்டப்போடு பண்ணணுன்னு தாங்க எனக்கு ஆசை. நான் அதனால தான் வந்து வீடியோ வந்து அதிகம் நான் போடலை சேனலில். நான் ப்ராப்பராக எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணுறேன் இனிமேல். கிளம்ஸியாக இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தாங்க 2 சேனலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து குக்கிங் விலாக்காக மட்டும். இன்னொரு சேனல் வந்து கொஞ்சம் ஸ்டடி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. மட்டும் நெல்லு பயப்படுறவன் பம்புறலாம் பறந்து ஓடிரு. வாட் எ அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட். கொஞ்சோண்டு ஸ்பைஸ் நிறையா லவ்ங்க. எப்பயுமே நம்ம லவ்வோடு சமைச்சா நம்ம சமையல் வந்து ஒரு டேஸ்ட்டே தனிங்க. சிம்பிளான ஃபுட் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே லவ்வோடு குக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக. ஓகேங்க, நான் இன்னொரு vlogல உங்களை பார்க்குறேன். பாய். கொஞ்சம் ஸ்பைஸ், நிறையா லவ்.